இதுதான் கீழ் கோதையார்லேருந்து அப்பர் கோதையார் மேல் கோதையாருக்கு கூட்டிகிட்டு போகிற விஞ்சி. இப்படி தான் மலைப்பாதையில் மேலே ஏறும். நாம் இப்போ போய்கிட்டு இருக்கிறது குமரி மாவட்டத்தில் கோதையார் அப்படிங்கிற பகுதிக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இது என்னென்னா ஒரு அடர்ந்த காடில் இருக்குது. இங்கே போனோம்னா முறையான அனுமதி வாங்கிக்கிட்டு தான் போக முடியும். அப்படி நம்ம போகாமல் முறையான அனுமதி வாங்காமல் போனோம்னா பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும், கைது நடவடிக்கைக்கு ஆளாகணும். இப்போ நம்ம வந்து முறையான அனுமதி வாங்கிக்கிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், 2 சைடுமே ரப்பர், அரசு ரப்பர் போக்குவரத்து கழகத்தில் உள்ள ரப்பர் மரங்கள் தான் இருக்கும். போக 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 காடு வரும், அடர்ந்த காடுகள் வரும். வலது பக்கம் கொஞ்சம் கீழே பார்த்தோம்னா பேச்சுப்பாறை அணையோட பின்பக்கம் இது வந்து அந்த கோதையார் ஆறு கிராஸ் ஆகக்கூடிய பழமையான பாலம். இந்த பாலம் பார்க்கறதுக்கே ஒரு அற்புதமான ஒரு இடமா இருக்கும். கீழே கோதையாறு ஆறு ஓடும். இந்த இடத்த தாண்டி போகும்போது கோதையாருக்கான பிரிவு வந்து அதுக்கு உள்ளே நம்ம பயணப்பட்டு போவோம். 2 பக்கமும் அடிப்பொலியான காட்சிகள் இருக்கும். எல்லாமே இயற்கை, எல்லாமே மரங்கள், பசுமை. வனப்பகுதிகளில் மிருகங்கள்லாம் உண்டு, ஆனால் அது வந்து வெளியே தெரியறதில்ல. ஒரு நல்லாயிருக்கும் இடம். இந்த இடம் வந்து ஒரு இயற்கையான ஒரு நீர்வீழ்ச்சி. மனசை கொள்ளும். அதனால் அதில் இறங்கி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு போனோம். நல்லாயிருக்கும். மழை நேரத்தில் வந்து ரொம்ப அதிகமாட்டு வெள்ளம் வரும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ ரசிக்கும்படியாட்டு கொஞ்சமாட்டு வெள்ளம் வந்து விழுந்துக்கிட்டு இருக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்மியமாட்டு இருக்குது. குளிக்கலான்ட்டு இறங்கணும், முடியாது. இதுதான் வந்து கோதையாறு அணை, அதாவது 2வது அணை. மேலேருந்து தண்ணி வந்து கரண்ட் தயாரிக்கிறதுக்காக கீழே வந்து பைப் மூலமாக கொண்டு வருவாங்க. அந்த தண்ணி வெளியேற பகுதியில் இருக்கக்கூடிய அணை தான் இந்த கோதையாறு 2 அணை. முதல் அணை வந்து மேலே இருக்குது, நீர்பிடிப்பு பகுதி மேலே இருக்குது. அதுதான் அப்பர் கோதையாறு. அந்த கோதையாருக்கு போகிறதுக்கு தான் மின்வாரிய அதிகாரிகள் மட்டும் விஞ்சி மூலமாட்டு தான் மேலே போவாங்க. அவங்களுக்கு வேறு போக்குவரத்து வசதியே கிடையாது. பழைய காலத்தில் இந்த விஞ்சின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் அந்த கீழ் கோதையார்லேருந்து அப்பர் கோதையார் மேல் கோதையாருக்கு கூட்டிகிட்டு போகிற விஞ்சி. இப்படி தான் மலைப்பாதையில் மேலே ஏறும்.